நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஓகேவா? சோத்திரம் ராஜா. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே எங்களுக்கு ஏற்றவராய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை என் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் சொன்ன கர்த்தர், உடைய கண்கள் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வைக்கப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதுவரை ஆதரவாய் இருந்தவர் இனிமேலும் ஆதரவாய் இருக்க போகிறவர், நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்து வந்த தேவன், தாயின் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் நான் ஆதரிக்கப்பட்டேன், உம்மால் நான் ஆதரிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அழகும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அழகும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. எல்லாமே உங்க கிருபை தான் ஆண்டவரே,
எங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்கப்பா. காரணம், எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், உடன்படிக்கையில் உண்மையுள்ள கர்த்தர், உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன் ஆண்டவரே. விழுந்து போன யாவரையும் தாங்குகிறவர், மடங்கடிக்கப்பட்ட அனைவரையும் தூக்கி விடுகிற கர்த்தர், தூக்கி விடுகிற கர்த்தர். சத்துரு சிரிக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களை உம்முடைய சமூகத்தில் திரும்பவும் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறீர். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தரோ தமது கையினால் அவனை தாங்குகிறார். தாங்குகிற கர்த்தர், தப்புவிக்கிற கர்த்தர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய நிறைவான பிரசன்னம் இந்த இடத்திலே நிறைந்திருக்கிறதற்காய் நன்றி. இந்த இடம் முழுவதிலும் கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் போடப்படுவதாக. பரிசுத்த தேவ தூதர்கள் இந்த இடம் முழுவதிலும் நின்று கொண்டிருப்பதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர், மகா தீர்க்கதரிசியானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடியாளின் வலது பார்சத்திலே நின்று கொண்டிருப்பதற்காய் நன்றி. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆவியானவர் வெளிப்படுவாராக, அடியாளை முற்றிலும் மறைப்பாராக, மாம்சம் சுட்டரிக்கப்படுவதாக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எந்த பிரச்சனையோடு வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளிலே உங்களை தப்புவிக்கிற தேவனாய், தப்புவிக்கிற தேவனாய் கர்த்தர் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆரம்ப வேளையிலே கர்த்தருடைய நிறைவான பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதை நான் உணர்கிறேன். கர்த்தருக்கு சகல கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 35:10. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாப்பா ஒரு தடவை வாசிக்கிறியா? வாசி, வாசி. சங்கீதம் 35:10 வாசி. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஆண்டவரை பார்த்து பேசுதான். தாவீது ராஜாவுடைய அனுபவத்தை பார்த்தீங்களா? தாவீது ராஜா சொல்றாரு, என் எலும்புகள் எல்லாம் சொல்லு ஆண்டவரே. இதுல யாரெல்லாம் வர இந்த வசனத்துல சிறுமைப்பட்டவன், சிறுமையும் எளிமையுமானவனா அவனைத்தான், நம்மளைத்தான் குறிக்குது. வேற யார்? நம்மளுக்கு விரோதமா, அதாவது பலவான் பிசாசு, கொள்ளையிடுகிறவன், இவங்க கைக்கெல்லாம் என்ன தப்புவீங்க ஆண்டவரே. இதற்கு ஒப்பா இருக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். நம்முடைய எலும்புகள் எல்லாம் சொல்லுதான். என் ஆத்துமா ஆண்டவரை பார்த்து பேசுதான். மரியாளம்மா சொன்னாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. சிறுமைப்பட்டவனை, சிறுமைப்பட்ட நம்மளை நம்மிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமான நம்மளை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே. தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் சொல்லி பாடியிருக்கிறார் சங்கீதக்காரன். பலவான்களின் புத்திரரில் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த இடத்துல சொல்றாரு, தப்புவிக்கிற, சத்துருவின் கைக்கு தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் ஹார்ட் உங்களிடத்துல பேசிச்சு. என்ன பேசிச்சு அவருடைய ஹார்ட்? தாவீது ராஜாவுடைய ஹார்ட் யாரால் தெரியுமா? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு, மை ஹார்ட் செட் unto you லார்ட். கர்த்தாவே, என் இருதயம் பார்த்து சொல்லுது ஆண்டவரே,
என் முகத்தை தேடுங்கன்னு சொன்னீங்களே, உங்க முகத்தை மட்டும் தான் நான் தேடுவேன். மந்திரிமாரை நான் தேடுவேன், எம்பிக்களை தேடுவேன், நான் அவங்க தெரியும் இவங்க தெரியும் இல்ல ஆண்டவரே, உங்க முகத்தை. ஹல்லேலூயா. உங்க முகத்தை, உங்க முகத்தை, ஆண்டோட முகத்தை தேடி வந்திருக்கிறோமா? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, சிறுமைப்பட்ட நம்மளை நம்மிலும் பலவானுடைய கைக்கு நம்மை தப்புவிக்கிறார். சிறுமையும் எளிமையுமான நம்மை கொள்ளையிடுகிறவன், நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடுகிறவன், கொள்ளை கொண்டு போகிறவனுடைய கைக்கு தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். எலும்புகளை பசும் புல்லை போல செழிப்பாக்குகிற கர்த்தர், நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற கர்த்தர், நம்முடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிற கர்த்தர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எலும்புகளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறான், அவனுடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் எலும்புல தேய்மானத்தோட வந்திருக்கிறவங்களோ எனக்கு தெரியல. கர்த்தர் இந்த நாளிலே எலும்புகளுக்குரிய ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஒருவேளை நான் ட்ரை போன்ஸா உலர்ந்த எலும்பா வந்திருக்கிற ஆண்டவரே, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறேன்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ காலூன்றி மகாபெரிய சேனையாய் இஸ்ரவேல் ஜனங்கள் நின்றது போல நீங்களும் நிற்பீங்க. உலர்ந்த எலும்பை போல வந்திருக்கிறோமா? உன் பிரச்சனைகளிலிருந்து தப்புவிக்கிற கர்த்தர், என்ன பிரச்சனையோடு நீ வந்திருந்தாலும் சரி, உன்னிலும் பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிற கர்த்தர். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10. 2 கொரிந்தியர் 1, 8, 9, 10. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களா? பவுலையா சொல்றாரு, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. தப்பி பிழைப்போம் நம்பிக்கையெல்லாம் முற்றிலும் அற்று போயிடுச்சு, அவ்வளோதான், செத்து போயிருவோம், ஆண்டுகிட்ட போகிறோம். நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஏன்னா எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். கர்த்தர் உண்மையுள்ளவர் தான். ஆனால் இந்த இடத்துல பவுலையா சொல்றாரு, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஆனால் நம்பிக்கையெல்லாம் அற்று போயிற்று. ஸோ அதனால அடுத்த வசனம், நாங்கள் எங்கள் மேல நம்பிக்கையை இருக்க முடியல. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். திட்டமா? அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை, நாங்க அப்படி நினைச்சிருந்தோம், தப்பி பிழைப்புங்கிற சான்ஸ் 1% கூட நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களா சிஸ்டர்? பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் என்ன தாக்கிக்கிட்டு இருக்கேன் குடும்பத்தில். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து தான் சொல்றாரு, பவுலையாவை தப்பி வித்தார்ல, மரித்து எங்கள் மேல நாங்க நம்பிக்கை வைக்க முடியல கொஞ்சம் கூட. ஒருவேளை அந்த பரீட்சையில நான் பாஸ் பண்ணுவேனா? முடியாது. 1% கூட நம்பிக்கை இல்லை. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் ஆனாலும் அந்த பாட்டு வருமே ஒரு பாட்டு, காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும், அந்த தெரியாது அந்த பாட்டு, ஜான் ஜபராஜ் பிரதர் பாட்டு தான், நல்லா இருக்கும் அந்த பாட்டு. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரத்தினால் இன்று நிறைவேற்றினீர், நன்றி சொல்ல உம்மை பாட வந்தோம். ஹல்லேலூயா. காற்றும் இல்லை, எந்த ஒரு அடையாளம் இல்லை, ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நம்பிக்கை இல்லாம வந்திருக்கீங்களா? காற்றும் இல்லை, காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய், ஆனால் இந்த பள்ளத்தாக்கில எங்க விசுவாசத்தோடு நீ வாய்க்காலை வெட்டு. ஆனாலும் நீங்களும் மிருக ஜீவங்களும் குடிக்கத்தக்கதாக இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். கொடிய மரணத்தினின்றும் தப்புவித்தார்,
தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். பவுல் எவ்வளவு அழகா சொல்றார் பாத்தீங்களா? அவரையே நம்பி இருக்கிறோம். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். உங்களையும் தப்புவிப்பார். தப்புவித்தார் பிரசனன்ஸ் 3 டென்ஸ் வந்துருச்சு பாத்தீங்களா? தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எதிர்காலத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி, இதுவரை தப்புவித்த கர்த்தர். எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. அடுத்து, கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, ஆத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோது வாழ்வில் அலையாமல் செல்ல, உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோது வாழ்வில் அலையாமல் செல்ல, உம் கிருபை முன் செல்ல அருளும். ஆமென். அடுத்தபடியாக 1 சாமுவேல் 17:37. 1 சாமுவேல் எதுக்கு கர்த்தர் தப்புவிக்கிறாராம்? 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்னும் தாவீது சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். போதும் பாப்பா. ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? சிங்கம் போன்ற மனிதர்கள் வாராங்களா, உங்களை சிங்கத்தின் வாயிலிருந்து உங்களை ரட்சிக்கிற கர்த்தர். தாவீது ராஜா சொல்றார், சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்க ஆண்டவரே, எனக்கு செவி கொடுத்தருளினதற்காய் நான் நன்றி. பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களா? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். பொல்லாத துஷ்டர்கள் ராட்சத சந்ததிகளுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்க இன்றும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அடுத்தபடியாக சங்கீதம் 91:3 வசனம். எதற்கெல்லாம் கர்த்தர் தப்புவிக்கிறார்? கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும். ஹல்லேலூயா. பாலாக்கும் கொள்ளை நோய், கொள்ளை கொண்டு போற நோய். எத்தனை நோய், பேரே கொள்ளை நோய். கர்த்தர் நம்ம சத்துருவினுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிற கர்த்தர். எங்க போனாலும் ஒரு நிமிஷம்னாலும் இங்க பிரேயர் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சாத்தான் குலத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ கொடூரமாக அந்த தேவ மனுஷன் தாக்கப்பட்டார் இல்லையா? முன்னாடி நடந்ததுதான், அது இன்னும் அது வாழ்க்கையில் மறக்க முடியல. ரொம்ப கசப்பான அனுபவம். தேவனுடைய பிள்ளை தானே. எங்கனாலும் ஒரு சின்ன ஜபம், ஒயினே தெரில, ஏன்னே தெரில. இன்னும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஆறாத காயம் தான். எத்தனையோ இப்படி கொடூரமாக நடக்குது. நம்ம ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ண வேண்டியது நம்ம ஆண்டவர் சுகமாக வச்சிருக்கிறாருன்னா, நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழுமும். யாருனாலும் சரி, ஒரு தேவ ஊழியம் விழுந்துட்டானா தூக்கி விடுறதுக்கு நம்ம ஜபத்தில் தூக்கி விடணும், தூக்கி விடணும். கர்த்தரை நாம தூஷிக்கப்படக்கூடாது. ஏன் அதே இது எனக்கு உங்களுக்கு நடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து நிறுத்துகிற கர்த்தர், அவன் திறப்புகளை அடைக்கிற கர்த்தர், பழுதாய் போனதை சீர்படுத்துகிற கர்த்தர், பூர்வ நாட்களில் இருந்தது போல் ஸ்தாபிக்கிற கர்த்தர். சத்துரு முனையிட்டு போவானாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. சிங்கத்தின் கைக்கு தப்புவிக்கிற கர்த்தர், கரடியின் கைக்கு தப்புவிக்கிற கர்த்தர், பொல்லாத பெலிஸ்தனுடைய கைக்கு நம்மை தப்புவிப்பார். சங்கீதம் 17:7. எப்படி தப்புவிக்கிறாராம்? உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய்
எழும்புகிறவர்களில் நின்று ஹல்லேலூயா உம்முடைய வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். எப்படி தப்பு வைக்கிறாரா? ஆண்டவரை நம்புற பிள்ளைங்களை விரோதமா மனிதர்கள் எழும்புறாங்க, சத்துரு எழும்புறான். ஆனா ஆண்டவர் இந்த நேரத்தில் எப்படி தப்பு வைக்கிறாரா? வலது கரத்தினால் தப்பு வைத்து ரட்சிக்கிறார். சங்கீதம் 31:17 சொல்லப்பட்டிருக்கு, தப்பு கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தம்முடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு சோஸ்திரம். பண்ணிட்டீங்க சோதரம் சொல்லிட்டார். இதுல பண்ணுங்கன்னு சொல்றாரு, அதுல பாஸ்ட் டென்ஸ்ல முடிச்சிட்டார். விளங்க பண்ணினபடியால் உமக்கு சோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிசாசு போராடுறான் இல்லையா? நீ நல்லா வந்துடக்கூடாது, நீ முன்னுக்கு வந்துடக்கூடாது, வந்துட்டுன்னா உன்னை கவிழ்த்து போட்டணும், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். போய்கிட்டே இருக்காங்க, பின்னாடி இழுக்கிறான் பிசாஸ். கோ ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். நீ இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ முன்னேறி செல். யாரை நோக்கி? விசுவாசத்தை துவக்குகிறவர் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரங்களையும் பாவங்களையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடுவாயாக. சங்கீதம் 91:15 சொல்றாரு, ஆபத்து காலத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து நாள்ல உன் கூட இருப்பேன். ஐ வில் பி வித் யூ, ஐ வில் டெலிவர் யூ, ஐ வில் ஹானர் யூ. உன் கூட இருப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை கனப்படுத்துவேன். நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க ஆபத்து காலத்துல. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமென். ஆண்டவர் வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர். ஆபத்து காலத்துல கூட இருப்பாங்க ஏசப்பா. அனுகூல தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அடுத்து சங்கீதம் 116:8. 116:8 எதுக்கெல்லாம் அவர் தப்பு வச்சாராம்? என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாங்க, என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்பு வச்சிங்க, என் கண்ணை கண்ணீருக்கு தப்பு வச்சிங்க, என் காலை இடர் பார்த்துச்சு இடறுதலுக்கு தப்பு வச்சிங்க. ஆண்டவரே, எல்லார் வாழ்க்கையிலும் தவறுதல் உண்டு இல்லையாப்பா? நம்ம அவங்கள தூக்கி விடணும். ஆமென். அவங்களுக்காக ஜெபத்தில் தாங்கணும். அதை தேவன் விரும்புகிறார். அவங்கள கேவலப்படுத்துறது நம்ம விரும்பக்கூடாது. ஆமென். இப்போ என்கிட்ட ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னா என்கிட்ட தனியாக வந்து நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர் இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா மனிதர்களுக்கும் தவறுகள் உண்டு. ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியானே அடியாளை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. மன்னிக்கிறதுக்கு தயவுறுத்திருக்கிற ஆண்டவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பொல்லாத மனிதனுடைய கைக்கு தப்பு வைக்கிற கர்த்தர். நைட்டு தான் ஆண்டவர் அந்த வசனம் கொடுத்தாங்க ஏசப்பா. இதுவரை எடுத்திருக்க கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இது மாதிரி எடுத்த மாதிரி எனக்கு யாவும் இல்லை, புதுசாக தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சங்கீதம் 86:13 எதுக்கு தப்பு வைக்கிறாராம்? சங்கீதம் 80 நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வைத்தீர். அதுதாங்க ஆண்டவர் வாழ்க்கையில் பாராட்டின பெரிய கிருபை. நீர் எனக்கு பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வைத்தீர். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத கிருபை. அடுத்தபடியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39:17, 17, 18.
ஆனாலுமா பாப்பா, எரேமியா 39:17-18 வாசி. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று யாரும் தெரியுமா? அதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம், எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக் அப்படின்னு போட்டிருக்கோம். அவன் எரேமியா தீர்க்கதரிசி காப்பாற்றுவதற்கு உதவியா இருந்தவன். 16 சொல்லு பாப்பா. நீ போய் எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன் என்று அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவனை பார்த்து சொல்றாரு, தன்னுடைய தாசனுக்கு உதவி செய்தானே, மரணத்திலிருந்து அந்த குழியிலிருந்து தூக்கி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ண ராஜாட்ட போய் சொல்லுவான், உங்க தாசனை தீர்க்கதரிசியை குழியில போட்டுட்டாங்க, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க தூக்கி விடுறதுக்குன்னு சொல்லி. அப்போ அதனால கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டினாரு. அவனுக்கு என்ன சொல்றாரு, இந்த தேசத்துல என்னுடைய வார்த்தையை நன்மையா இல்ல தீமையா வரப்பண்ண போனேன், ஆனா ஒன்னு நான் என்ன செய்வேன், நாளிலே உன்னை தப்புவிப்பேன். வாசி. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய எபத்மெலேக், இப்போ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய தாசர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் அதை மனசில் வச்சிருப்பார். ஆனால் ஆண்டவர் அந்த இதை வச்சு சொல்லலை, ஆனால் அதில் போட்டிருக்கு, நீ என்னை நம்பினபடியினால். நீ என்ன நம்பின இல்லை, உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும், உன்னை நான் தப்புவிப்பேன். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. இந்த தேசத்தில் வேணா என்னுடைய வார்த்தை தீமையா வரலாம், ஓ மேல வராது. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. எவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுக்காரு தன்னுடைய தாசனை. ஆண்டை நல்லா நினச்சிக்கோங்க. நீங்கள் பிபிஎஸ் நடத்தியிருக்கலாம், ஒரு சின்ன ஊழியர்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம், சின்ன பிள்ளைங்க பணிவிடை செஞ்சுருக்கலாம், சர்ச்சை நீங்கள் தூக்குறது, க்ளீன் பண்ணுறது, எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதான் போட்டிருக்கு, தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரிக்கு ஒரு கலசம் தண்ணீர் நீங்க கொடுத்தா கூட அதை ஆண்டவர் பிரதிபலன் உண்டு. என் நாமத்து நிமித்தம் நீ தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டாலும் சரி, உனக்கு பிரதிபலன் உண்டு. உன்னை நான் தப்புவிப்பேன். கடைசியாக வெளிப்படுத்தல் 3:10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்தல் 3:7 பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றார். இருக்கிற எல்லா சபையிலையும் பெஸ்ட் சபை எந்த சபை? பிலதெல்பியா. கர்த்தருக்கு பிரியமான சபை. எல்லா சபையிலையும் ஆண்டவர் நிறைய சொல்லிட்டு திருப்பி குறை சொல்லுவாங்க. எடுத்த உடனே இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போறீங்க, சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு குறையா இருந்திருக்கலாம், எடுத்த உடனே உப்பு குறையா இருக்குன்னு சொல்லாமல் சூப்பராக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் கூட போட்டால் அதை சொல்கிற விதம் அது மாதிரி ஏசப்பா சொல்லுவாங்க, ஒவ்வொரு சபையிலையும் உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் அன்பை அறிஞ்சிருக்கிறேன், நீ எனக்காக படுகிற பிரயாசத்தை முந்தின கிரியைகளிலும் பிந்தின கிரியைகள் அதிகமாக இருக்கிறத கூட அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் ஒன்னே ஒன்று, நீ ஆதியில் இதை விட கூட அன்பாக இருந்த பார்த்தியா, அதை நீ அந்த அன்புக்கு நீ திரும்ப வரும் நான் எதிர்பார்க்குறேன். அவர் அப்படி சொல்கிற விதம் பார்த்தீங்களா ஏசப்பா, நம்மளை எடுத்த உடனே இந்த இப்படி செய்யாத அப்படி இல்லை, பெஸ்ட்டை பாராட்டிட்டு ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா. அதுதாங்க தேவனுடைய உள்ளம். நம்மளும் அந்த மாதிரி இருக்க பழகிக்கிடணும். ஆமென். பரிசுத்தம் உள்ளவரும் சொல்லு பாப்பா வாசி. சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு
பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், நீ என் வசனத்தை, கொஞ்சம் தான் உனக்கு பலன் இருக்கு, ஆனா என் நாமத்தை நீ மறுதலிக்கல, என் வசனத்தை கை கொண்ட பத்தியா, அதனால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். டோர் ஓப்பன், எங்க போனாலும் உங்களுக்கு திறந்த வாசல் தான், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. ஊழியத்தில் நான் சரி, தொழிலில் நான் சரி, உங்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிற காரணம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அடுத்து வாசி. இதோ யூதர் அல்லாதிருந்தும் யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். அவன் யூதரே கிடையாது, ஆனா அவன் பொய் சொல்லிட்டு வருவான், யூதன் சொல்லிட்டு, அவனை உனக்கு அந்த கூட்டத்தை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள், அந்த பொய் சொல்றவங்க இருக்காங்களே, உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து என்ன செய்வாங்க? பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறத மற்றவங்க பார்ப்பாங்க. அவங்க பொய் சொல்லிட்டு வருவாங்க, துரோகிகள், ஆனா அவங்க பார்ப்பாங்க, கர்த்தர் இந்த மகா மேல அன்பா இருக்காரு, இந்த பாப்பா மேல அன்பா இருக்காரு. கர்த்தர் மார்த்தாள் இடத்திலும் மரியாள் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார். கர்த்தர் சாலமோன் இடத்தில் அன்பாய் இருந்தார். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அன்பா இருக்கணும். ஆமே. நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு இடத்துலையும், கணவர் இடத்துல, பிள்ளை மனைவியின் இடத்துல, டிவைன் குட்டி, ஷைனி குட்டி, ஸ்வீட்டி குட்டி, ஒண்டர் குட்டி, அப்படி எல்லா குட்டிகள் இடத்திலும் கர்த்தர் எப்படி இருக்கணும்? அப்படி எழுதப்படணும். ஒரு குடும்பத்தில் எழுதப்பட்டிருக்கு. எந்த குடும்பம்? லாசரு குடும்பம். ஹல்லேலூயா. அந்த குடும்பம் மாதிரி நம்ம குடும்பமும் எழுதப்படணும். ஆமென். பெத்தானியா போகும்போதெல்லாம் கர்த்தர் அங்க குடும்பத்துக்கு தான் போவார். எப்படிதான் ஆண்டவர் அட்ராக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க இல்லையா? கடைசி பாருங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கடைசியா, நீங்க அதை கவனிச்சிங்களான்னு தெரியல, லூக்கால போட்டிருக்கோம், பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய், ஏங்க அந்த இடத்த அவர் மறக்கவே இல்லைங்க. இந்த இடத்துல தானே, இந்த குடும்பத்துல தானே தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். வேற எந்த இடத்துக்காக போயிருக்க கூடாதா? தான் நேசிக்கிற இடம். அடிக்கடி பெத்தானியா. லாசரை பத்தி போட்டிருக்கோம், நீ சிநேகிக்கிற லாசர். மரியாள்னாலே பாதபடி, மார்த்தாள்னா ஊழியம். நம்ம அன்பா இருக்கிறோமா? கர்த்தர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்க குடும்பத்தில் நீங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் அன்பா இருக்கணும் ஏசப்பா, நீங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் அன்பா இருக்கணும் ஏசப்பா. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்ம மேல அன்பா இருக்கிறத மற்றவங்க அறிந்து கொள்ளும்படி செய்வார். அடுத்தது பார்த்தோம், நீ பூச்சக்கரத்தின் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வரப்போகுது பூச்சக்கரத்தின் மேலெங்கும். we are living in the last days, we are in last days. கடைசி காலத்தில், கடைசி நொடியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அழிவுகள், பேராபத்துகள். ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கடைசியாக ஒன்று சொல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். சங்கீதம் 17 கடைசி 13, 14. கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கிடியும். கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால தப்புவீங்க. என் ஆத்துமாவை எப்படிலாம் கேட்கணும், தப்புவியும் தப்புவியும் தப்புவியும். நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்ம கடமை இல்லையா? பேராபத்துகள் நிறைஞ்சிருக்குதுப்பா. ஏன் இதில் எழுதப்பட்டிருக்கு? திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கு. எங்கே போனாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஏன் இது சும்மா இதில் எழுதப்படப்படலை? தப்புவியும் நம்மளும் கேட்கணும். கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு எப்படி தப்பு? என்னுடைய பட்டயத்தினால் என்னை தப்புவியும். அடுத்து சொல்றாரு, மனுஷருடைய கைக்கு என்னை தப்புவியும். பொல்லாத மனிதர்கள் கைகள். அடுத்து இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருப்பாங்க, மறுமையில் அவங்களுக்கு பங்கு இருக்காது. அந்த உலக மக்களின் கைக்கும் உடைய கரத்தினால் என்னை தப்புவியும், உடைய பட்டயத்தினால் என்னை தப்புவியும், உடைய கரத்தினால் என்னை தப்புவியும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர்கள் வயிற்றை புத்திர பாக்கியத்தினால் நிரப்புகிறீர். அப்படிதானே போட்டு, அவர் வயிற்று உடைய திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ
நீதியில். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாரு, நானும் நீதியில் உங்க முகத்தை நான் தரிசிப்பேன் ஆண்டவரே. நான் விழிக்கும் போது யார் முகத்துல இல்லை, உமது சாயலால் திருப்தி ஆவேன். அல்லேலூயா. அந்த அனுபவம் இருக்கா? நான் விழிக்கும் போது என் கணவர் முகத்துல இல்லை, என் மனைவி முகத்துல இல்லை, என் பிள்ளை முகத்துல இல்லை, உமது சாயலால் திருப்தி ஆவேன், உமது சாயலால் திருப்தி ஆவேன். அதே மாதிரி உங்களை பார்த்தாலும் ஆசீர்வாதம் இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைய நம்மளை விழிச்சு பார்க்குறாங்க, இவன் முகத்தில் முடிச்சிட்டோமான்னு சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும். காரணம், நம் தேவனோடு இருக்கிறவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கிறவர்கள். அமேன். இவன் முகத்தில் முடிச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லக்கூடாது யாரும். அமேன். நான் விழிக்கும் போது, நான் அப்படி சொல்லலை, என் முகத்தில் முடிக்க நான் அப்படி சொல்லலை. ஆனால் தாவீது ராஜா சொல்றாரு, நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். உங்க முகத்தை தான் நான் தேடுவேன். எந்த மனுஷனுக்கு மதிப்பல்ல, கர்த்தருடைய முகத்திற்கு மதிப்பு. அப்பதான் உன்னுடைய முகத்தை தேடும்படி எல்லாரும் வருவாங்க. கடைசியாக சங்கீதம் 144 4வது வசனம். இல்ல 8வது வசனம் அக்கா, 8வது வசனம். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். மாயை பேசுற வாய், கள்ளத்தனமான வலதுகை, இப்படிப்பட்ட அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவீங்க ஆண்டவரே. அப்பொழுது என் பிள்ளை எப்படி இருப்பான்? இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல வளருவான். எங்கள் குமாரத்திகள்லாம் எப்படி இருப்பாங்களா? சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களை போல இருப்பாங்க. அல்லேலூயா. பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களை போல கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்குவார். உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைக்கிற கர்த்தர், நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்குகிற கர்த்தர், உன் பலகணிகளை படிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் கல்லுகள் தான் உன் பிள்ளைகள் தான். நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் எப்படி செய்வானா? பிரகாசிக்கும்படி வைக்கிற கர்த்தர். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமேன். நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையடிக்கிறவனுடைய கைக்கு தப்புவிக்கிறார். அடுத்து பார்த்தோம் 1 சாமுவேல் 17:37. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கு தப்புவிக்கிறார். பொல்லாத பெலிஸ்தனுடைய கைக்கு நம்மை தப்புவிக்கிறார். தானியேல் 3:17 சொல்லப்பட்டிருக்கு, சிங்கத்தின் வாய்க்கு தானியேல் சொல்வார், சிங்கத்தின் வாய்க்கு நம்மை தப்புவிக்கிற கர்த்தர். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவிக்கிற கர்த்தர். ராஜாவின் கைக்கு நம்மை தப்புவிக்கிற கர்த்தர். சங்கீதம் 17:7 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வலது கரத்தினால் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களிருந்து அவரை நம்புற பிள்ளைங்களை தப்புவித்து ரட்சிக்கிறார். சங்கீதம் 86:13 சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். 91 சொல்லப்பட்டிருக்கு, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைனுக்கு தப்புவிக்கிற கர்த்தர். அவருடைய சிறகுகளால் நம்மை மூடுகிற கர்த்தர். சங்கீதம் 116:8 சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். கடைசியாக வெளிப்படுத்தல் 3:10 பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்புவிக்கும்படி நானும் உன்னை காப்பேன். கர்த்தர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நன்றி தகப்பனே,
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான கூசாலிபட்டி சபை மக்களை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளாய் கூடி ஜெபிக்க, உடைய வார்த்தைகளை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாமி, நாங்கள் இருக்கிறதே தேவ கிருபையினாலே இருக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. உடைய பிள்ளைங்களை தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்று போனத்தக்க சூழ்நிலையில கூட வந்திருக்கலாம். நான் அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றோம். உங்க பிள்ளைங்களை நீங்க தப்புவிக்க நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனாய் எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நீங்க இன்னைக்கு தீர்த்து வைக்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் பொல்லாத பெலிஸ்தனுடைய கைக்கும் உடைய வலது கரத்தினால தப்புவித்து நீங்க ரட்சிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை காப்பாற்றுவீராக. சேனைகளின் கர்த்தர் சத்துருவின் கரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை காப்பாற்ற முடியாது நான் ஜெபிக்கிறேன். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் தாங்கின கர்த்தர் இனிமேலும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த தேவன் என்னென்றைக்கும் இல்ல, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்து நடத்துவார். உடைய பிள்ளைங்களை நித்தமும் நடத்துங்கப்பா. தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதாக. கர்த்தர் பெரிய பெரிய பிரச்சனைகளிலிருந்து தப்பு வைக்க முடியாய் உடைய இரக்கத்துக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஏசப்பா. சிறுமியும் எளிமையுமான உங்க பிள்ளைகளை பலவானுடைய கைக்கும் கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்பு வைக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று எங்கள் எலும்புகள் எல்லாம் சொல்லும் ஆண்டவரே. நல்ல சாட்சிகளை கேள்விப்பட கிருபை தாங்க ஏசப்பா. நீங்க தப்பு வைக்க போறீங்க ஏசப்பா. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். அந்நாளிலே நான் உன்னை தப்புவிப்பேன். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று உங்க பிள்ளைங்களை பார்த்து நீங்க சொல்லுகிறதற்காய் நன்றி. மனுஷரின் கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உடைய கரத்தினால உங்க பிள்ளைகளை தப்புவீங்க ஆண்டவரே. இதுவரை தப்புவித்தவர் இப்பொழுதும் தப்புவிக்கிறீங்க, இனிமேலும் நீங்க தப்புவிப்பீங்கப்பா. இதுவரை உங்க பிள்ளைங்களுக்கு ஆதரவா இருந்தீங்க, இனிமேலும் நீங்க ஆதரவா இருக்க போறீங்க. நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளுடைய சரீரத்தில் இறங்கட்டும் நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உடைய வல்லமை இறங்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை உணர்ந்த எலும்புகளுக்குள்ளே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பிள்ளைகள் கால் ஊன்றி உடைய சமூகத்திலே மகா பெரிய சேனையாய் நிற்பார்களாக. பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காய் இந்த மாதம் முழுவதும் எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் உடைய பாதைகள் நெய்யாய் பொழியட்டும் ஆண்டவரே. உடைய முகத்தின் ஒளியை பிள்ளைகள் மேல பிரகாசிக்க பண்ணும் கர்த்தர். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை பிரசன்னமாக்கி உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். உடைந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. பிள்ளைகளுடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி இவர்களிடத்துள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் சோத்திரம். இவர்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் திருப்தியாக்குகிறதற்காய் சோத்திரம். இவர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் கடந்து செல்லட்டும். பிள்ளைகளுக்கு சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க போகிறதற்காய் சோத்திரம். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். சமாதானத்தோட போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன்.